தாவேகா தனித்து விடப்பட்டிருப்பதால் கடும் அப்செட் எதுவும் இருக்கிறாரா விஜய்? அதாவது பிரதான கட்சிகள் எதுவும் இவங்கள நோக்கி வரல. இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் இவங்க தவற விட்டுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னா, தலைவரே வாங்க ரோட்டில் சிலை இருக்குது, ஏதாவது ஒரு சிலையில் மாலை போட்டு போய் நேர்க்கலான்ற அளவுக்கு ஏமாத்துறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயங்களில் ஒரு சரியான ஒரு சேனல்னு சொல்லுவாங்க, ஒரு தொடர்பு கருவியாக யாருமே இல்லாதவுடைய விளைவு இன்றைக்கி அவரை தனிமரமாக்கி நிறுத்தியிருக்காங்க. அதை கேட்டாலே நாங்கள் யார், நீ திருப்பி திருப்பி வந்து தனிமரன்ற அதிகமாக யார் இருக்கா? யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்னால் தமிழில் இளைஞர் அணி ஏன் போடல? அதிகமாக பெண்கள் இருக்காங்களா இல்லையா? ஆமாம் இருக்காங்க. மகளிர் அணி ஏன் போடல? சொல்லுங்கள், மகளிர் அணி ஏன் போடல? குஷியானது மாதிரியே முடிக்கிறீங்க. கட்சி ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுகிறீங்க? அவர்கள் உண்மையை பார்க்க மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு தனிமைப்பட்டு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மெகா கூட்டணிக்கு திட்டமிடுகிறதா பாஜக அதிமுக தலைமை? ஆனால் பாஜக கூட்டணியில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற அத்தனை கட்சிகளுமே கொஞ்சம் சைலண்ட் மோட்லேயே இருக்காங்க. நீங்கள் இவங்க சேர்ந்ததே ஒரு வருஷம் முன்னாடி சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தாவேகா அதிமுக கூட்டணி எங்கே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம் ஆயிருமோ, நம்ம தனித்து போடுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இவங்க பேசி அவங்களுக்கும் தாவேகா எதிர்பார்த்து வேலை ஆகலன்னா 2 சைடும் இது பண்ணி டக்குன்னு சேர்ந்துட்டாங்க. முன்கூட்டியே சேர்றது மூலிமா ஒரு லாபம் என்னென்னா, கீழ் அணிகள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும் அப்படின்னு. மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பேசிக்கலான்னு சேர்ந்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, நம்ம பாமகவோ தேமுதிகவோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எப்போனா போய் ரினியூல் பண்ணிக்கலாம். கார்டு தான் இருக்கா, ஏற்கனவே கார்டு சொல்லி ரினியூல் பண்ணிக்க வேண்டியதானே. தலைவரை வந்துட்டேன் அப்புறம் அப்படின்னு. அப்போ அது வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், கொஞ்சம் அப்படி இழுத்துக்குன்னு அப்படி என்னப்பா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க, திமுக கூட போகிறேன்றாரு. 30 சீட்டு தராங்களாம் தெரியுமா? நீங்கள் வந்தால் அது கூட தரமாட்டிங்களாம்மா, நம்ம வாப்பா கூப்பிட்டு வாப்பா பேசலாம்ப்பா, இந்த டிமாண்டு கிரியேட் பண்ணுறது. அதனால் அது தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க நாங்கள் வரமாட்டோம், திமுக மாநில சுயாட்சி தீர்மானம் செம்ம, திமுக அது செம்மன்னு திமுக கூட்டணி போகிறீங்களா, இப்படியே போட்டு இழுக்கிறது. இப்போ இழுக்கிறதுனால என்ன ஆகும், டிமாண்டு கூடும். ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லையே, அடுத்த வருஷம் தானே தேர்தல், அது நெருக்கத்தில் போய் டக்குன்னு சேர்ந்து. அதனால் நீங்கள் அவங்க மௌனமாக இருக்காங்க அப்படிலாம் இல்லை, அவங்க டிமாண்டை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது நடக்க தான் செய்யும், அது இயற்கை. இவங்க சைடில் டிமாண்ட் ஏற்றலையா, வருங்கால துணை முதல்வரே அப்படின்னு போஸ்ட் ஓட்டினாங்கல்ல செல்வ பெருந்தகைக்கு, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்னு இவர் பேசுகிறாருல்ல, திரும்ப பேசுகிறாருல்ல, இந்த ஆட்சியில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி சண்முகம் பேசுகிறாருல்ல, இப்படி தான் பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து கடைசி டைமில் காட்டுவாங்க. அதனால் தலைவா நான் இந்த ஒரு படத்தில் சொல்லுவார் சுமன், நான் பூ வச்சு பொட்டு வச்சுட்டு இருந்துச்சியா அப்படின்னு, அந்த மாதிரி சீனை காமிப்பாங்க. அப்போ நெருக்கத்தில் அவங்களுக்கு தெரியும். தாவேகா தனித்து விடப்பட்டிருப்பதால் கடும் அப்செட் எதுவும் இருக்கிறாரா விஜய்? ஏங்க இதை சொல்லி தாங்க அடிக்கிறாங்க, இதை சொல்லி தான் இவர் நமக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முஸ்லீம் லீக், தமிழ்நாடு இளைஞர் கட்சி, இந்த 2 கட்சிகளை தவிர வேறு யாருமே அவங்க சைடு பாட்டிடுது. அதாவது பிரதான கட்சிகள் எதுவும் இவங்கள நோக்கி வரல. இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் இவங்க தவற விட்டுட்டாங்க. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தனித்து விடப்பட்டதா தாவேகா, இதை நான் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே சொன்னேன். தாவேகா தனித்து விடப்படும், இந்த மாதிரி போனால் விடப்படும் வாய்ப்பு இருக்குதுன்னு. நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் அப்படி இப்படின்னு. இவங்களுக்கு என்னென்னா, இவரை வச்சுக்கிட்டு அந்த 2 பேர் இவரை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னா, தலைவரே வாங்க ரோட்டில் சிலை இருக்குது, ஏதாவது ஒரு சிலையில் மாலை போட்டு போய் நேர்க்கலான்ற அளவுக்கு ஏமாத்துறாங்க. அவர் உண்மையிலே இதுவாக இருந்தானா ரொம்ப எளிமையாக நடந்துக்கிறாரு பாருங்க, சிகரம் தான் விஜய். அடுத்தவன் பெயிண்ட் அடிச்சு தோரணம் கட்டி வச்சுருக்க சிலையில் போய் மாலை போடுறது எளிமையா? பண்டிகை கொண்டாடுறீங்க சொல்லுங்க, எளிமையா நடந்துக்கிறாரு, யாருக்கும் பாதிப்பு இல்லாம. பங்களால நீங்க பொங்கல் கொண்டாடணும், நான் எளிமையா கொண்டாடுறேன்ட்டு பக்கத்துல குடிசையில் ஒருத்தன் பானை சட்டி எல்லாம் வாங்கி வச்சிருப்பான். அங்கே போயிட்டு டக்குன்னு அரிசியை போட்டு அவன் விறகையே வச்சு பற்ற வச்சுட்டு பொங்க வச்சுட்டு போயினா, நீ தானே சொன்ன பங்களாக்குள்ளேயே கொண்டாடுறாரு பொங்கல்னு, அதான் வெளியில் கொண்டாடுறாரு. கொண்டாடு, உனக்குன்னு ஆளுங்களை வச்சு ஏன்பா ஒரு பொங்க பானை ஏற்பாடு பண்ணுப்பா, பொது வெளியில் பண்ணுறேன்னு பண்ணு. அதை விட்டு பாவம் எவனோ ஒருத்தன் ரெடி பண்ணி வச்சுக்கிறான், அதில் போய் பொங்கல் கொண்டாடினா. நேற்று அவர் தனியாக காமிக்கிறாரு, நீ போட்டியா மாலை, அது ஏன் இது பார்த்துக்கோன்னு அவர் நேற்று போய் அதே பாலவாக்க சிலைக்கு
இல்லாட்டி பாவம் அந்த அம்பேத்கரை வந்து அங்கே லோக்கலில் இருக்கவங்க மட்டும் மாலை போட்டு கொண்டாடுவாங்க. இப்போ அது விஐபி அம்பேத்கர் ஆகிட்டார். அவர் அம்பேத்கரையே விஐபி ஆகின பெருமை இவர்கள் இருவரையே சாரும். மிகப்பெரிய ஸ்காலருங்க அவரு. ஏங்க அம்பேத்கரை சொல்லங்க, அங்கே இருக்கிற சிலையை சொல்கிறேன். அவர் மிகப்பெரிய ஸ்காலர்னு தெரியாதா? நம்ம சொல்கிறது அங்கே இருக்கிற சிலையை வந்து யார் அதிகபட்சம் இது பண்ணுவா? திருமாவளவனை கூப்பிட்டாலும் வருவாரா? தலைவரே கொஞ்சம் வாங்க பாலவாக்கத்தில் பெயிண்டிங்லாம் அடிச்சு தோரணம் கட்டிக்கிறேன். அம்பேத்கர் மணிமண்டபம் தான் போவாங்க. ஏப்பா அம்பேத்கர் மணி போட்டேன்ப்பா, இல்லை தலைவரே இது வரையா யோ அந்த பகுதியில் யார் யாருக்கா அப்பா வண்ணி அவன் கூப்பிட்றாங்க போய் போடுப்பா. இப்படி தான் நடக்கும். விஜய் வந்து நறுக்குன்னு ஒரு சைடில் வந்துட்டு போட்டு போகணுன்னா ஏங்க நான் என்ன கேட்குறேன், எந்த அளவுக்கு அவரை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். தலைவரே அவனை அப்படி போய் கார் நிப்பாட்டுறாங்க, தட்டை தூக்கிட்டு போய் வைக்கிறாரு. அவர் என்ன கார் டிரைவரா? அவர் புஷி ஆனந்த். நீங்கள் பார்த்தீங்களா அந்த விஷுவல் பாருங்கள். கட்சி பொதுச் செயலாளர்ல கூட ஒருத்தர் 2 பேராக வந்துட்டு தட்டை சரி அவர் தூக்குறாரு, எளிமை, அதையும் எளிமைன்றீங்க. சரி நல்ல விஷயந்தான் அது அவர் பண்ணுறது. வச்சு பூ போடுறாரு, மாலை போடுறாரு. என் பொதுச் செயலாளர் கூட நின்று வணக்கம் வைக்கணும்ல, சிலைக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்ல. நீ நம்ம கார் டிரைவர் திறந்துக்கிட்டே இருக்கிற, அவர் வந்தோன்னு செருப்பு மாட்டின்னு கூட ஓடி போயிட்டா வாங்க வாங்க போயிடலாம் வந்துட போகிறான் சிலைக்காரன் கேள்விப்பான் அப்படின்ற மாதிரி போனால் என்ன அர்த்தம்? அப்போ அவரை எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இறங்கி வரான்றதாக அவரை எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் வர நான் சாப்பிட போகலாம்ப்பா போகலாம் பாப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இது பண்ணால் நீ தானே சொன்ன எளிமைன்னு சொல்லிட்டு அப்படின்னா கேட்டால் கூட்டம் வந்துடும். கூட்டம் வரதான் செய்யும். அவன் கூட்டம் வரலன்னு கஷ்டப்படுறான், உங்களுக்கு கூட்டம் வந்துடும்னு கஷ்டப்படுறீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. யாரை கேட்டாலும் போலீஸை லோக்கல் போலீஸை கூப்பிட்டு இல்லை டெப்டி கமிஷனர் இல்லை ஜாயின்ட் கமிஷனர் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி தலைவர் வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்த போகிறாரு, டைமிங் மட்டும் சொல்லுங்கள் வந்துடுறோம். அவங்க சிஎம் வர டைம் ஒன்று இருக்கும். சார் இந்த டைம் முடிச்சோன்னா சிஎம் வந்துட்டு போயிடணுன்னா 11 மணிக்கு வாங்க. இல்லைங்க நாங்கள் ஒரு 7 மணிக்கே போட்டு ஷூட்டிங் போகணும். ரைட் அவங்க ஏதாவது பண்ணால் சரி வாங்க அப்படின்னு. ஆனால் அது கொடுத்தா சிஎம்க்கு முன்னாடியே மரியாதை செலுத்துகிற மாதிரி ஆகிடும். ஆனால் சிஎம் வந்து போன அப்புறம் வாங்கன்னு வாங்க. ஒரு 12 மணிக்கு போங்க. அதுக்கப்புறம் போனீங்கல்ல புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் போய் போட்டிங்கல்ல, அந்த மாதிரி இவரை கூப்பிட்டு போய் போட்டுக்கலாம்ல. நான் ஷூட்டிங் ஒரு 2 மணி நேரம் கெட்டு போனால் கெட்டால் போயிடும். அதான் வருஷம் பூரா எடுத்துன்னு வரீங்களா ஷூட்டிங்கை? அப்போ நீங்கள் வந்து ஒரு மாலையை போட்டு அங்கே அம்பேத்கர் மணிமண்டபம்ன்றது பொதுவான இடம், அவருக்காக கட்டப்பட்ட மணிமண்டபம், அங்கே போட்டுட்டு போங்க. பத்திரிக்கையாளர் வந்து மைக்கு போடுவோன்னா சொல்லுங்கள், இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்காக நான் இருக்கிறேன், வக்பு மசோதா திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம், அந்த தம்பி ஆதவ அர்ஜுனா தான் அங்கே போக போகிறாரு, புஷி ஆனந்த் தான் அதுக்கு வழிகாட்டினார் சொல்லுங்கள். அம்பேத்கர்ன்றது அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியதில் முக்கிய பங்கு வகித்தவர், அவருக்கு நான் மரியாதை செலுத்த வந்திருக்கேன். இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கேள்விக்குறி ஆகிட்டு இருக்குது. ஆளுநர் வந்து அவருடைய நடவடிக்கையை உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது மாதிரி விஷயங்கள் வந்து வரவேற்க தகுந்தவை. எப்போதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் நாம் அம்பேத்கரை நினைவு கூற வேண்டும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயினே இருங்க. அதுக்கப்புறம் எதாவது கேட்பான், சார் நீங்கள் நான் டபுள் கலர் ஷர்ட்டு போட்டு வந்திருக்கீங்க அப்படின்வான். அறிவுபூர்வமாக கேட்கணும்ல. அவன் கேட்டுருவான், சார் டபுள் கலர் ஷர்ட்டுக்கு போட்டு வந்துருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்லணும். சார் ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சான்னு கேட்பான். இல்லாட்டி சம்மந்தமே இல்லாமல் பொன்முடி விவகாரத்தில் உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்வான். எதாவது ஒன்று கேட்பான். நீங்கள் அதெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லையா? நீங்கள் சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டு காரில் ஏறி போயினே இருக்கலாம், அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரி பண்ணாமல் இப்படி பண்ணுறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இவர் இறங்கி வர்றான்ற காரணத்துக்காக இவரை வந்து எந்த எந்த வகையிலலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுல ஒரு வகை தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயங்களில் ஒரு சரியான ஒரு சேனல்னு சொல்லுவாங்க. ஒரு தொடர்பு கருவியாக யாருமே இல்லாதவுடைய விளைவு இன்றைக்கி அவரை தனிமரமாக்கி நிறுத்தியிருக்காங்க. அதை கேட்டாலே நாங்கள் யார், நீ திருப்பி திருப்பி வந்து தனிமரன்ற, நாங்கள் தான் தனியாக ஜெய் பண்ணுறோம், நீ வந்து சும்மா இதையே சொல்லுங்கிற, என்ன நினச்சினுக்கிற நீ இப்படி கேட்குறாங்க. நாங்கள் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றுவார்னு எப்போவே சொல்கிறோம். ஏற்றுட்டேங்க, தப்பு கிடையாது. இவர் ஏற்றுறதுக்கு தகுதி இல்லாதவர்னு யாரும் சொல்ல முடியாது. யார் வேண்டுமானாலும் வரலாம். இது ஜனநாயக நாடு, யாரும் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஜனநாயக நாடு. உங்களை முதல்ல வரவேற்றது நாங்கள் தானே. வரட்டுங்க, 1000 கோடி ரூபா பிஸ்னஸை விட்டு வராரு, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, வரட்டுங்க. உங்களை எல்லாரும் திட்டும்போது நாங்கள் தானே துணை இருந்தோம். இன்றைக்கி எங்களை தானே அடிக்கிறீங்க. ஏய் இவனை பார்த்துக்கடா, இவன் என்னடா என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான். அவன் ஏன் ஆரம்பத்தில் நான் சொன்ன இனிச்சதில்ல, நல்லா பண்ணுறாரு இது. மற்றவங்களாம் உங்களை திட்டும் போது நம்ம இது என்ன தாவேக்காவே சொல்லிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? தாவேக்கா அடிமை, தாவேக்கா வாங்கிட்டான். என்னங்க தாவேக்கா ஆதரவா? நான் எதுவுமே செய்யலை, நான் இருக்கிறத பேசுகிறேன். அவர் வந்த புதுசில் எல்லாம் அவர் விளங்க மாட்டார், தேர மாட்டார். அக்டோபர் ஒரு 6 பேர் மூத்த பத்திரிகையாளர் வச்ச ஒரு இதில்
அவர் வந்து மாநாடு நடக்குமா? மாநாடுலாம் நடக்காதுங்க, அவன் நடக்க மாட்டான், அப்படி பண்ண மாட்டான், என்ன இதுவா அதுவான்னாங்க. நான் இப்போ ஒரே விஷயம் சொன்னேன், இவங்களாம் யாருங்க? இவங்க விருப்பத்தை ஏன் சொல்கிறாங்க? மாநாடு நடக்காமல் போனோன்னா ஒரே காரணம் மழை காலம். இயற்கை ஏதாவது செய்தால் ஒழிய இந்த மாநாடு நடப்பதை யாரும் தடுக்க முடியாது. மாநாடு நடக்கும். மாநாட்டில் பேசும்போது அவருடைய கருத்தை யார் எதிரி யார் நண்பன் தன்னுடைய இது அவர் சொல்லணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் அவர் சொன்னார். ஏன்னா அப்போ இருந்த ஆலோசகர்கள் இவங்களுக்கு தேவை இருந்தது, எல்லாரையும் கூட வச்சுட்டாங்க. எல்லாரும் அறிவுரை சொன்னாங்க. அந்த பேச்சு நல்லா இருந்தது, அந்த தீர்மானம் நல்லா இருந்தது, பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிச்சு, பெரிய அளவில் ரீச்சாக இருந்தது. அப்போ நம்மளாம் வரவேற்று பேசணும். ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு, சித்தாந்த எதிரி அரசியல் எதிரின்றாரு. நான் இப்படி பண்ணுவேன்றது வழக்கமான அரசியல் கிடையாது என் அரசியல்ன்றாரு. கூட்டணி ஆட்சின்றாரு, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்றாரு. அதை ஒட்டி தான் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு உள்ளக. திமுகக்குள்ள வெடிகுண்டு வெடிச்சது. அப்போ அவ்வளோ பண்ணோம், அதே டெம்போ தானே கொண்டு போனோம். அது இப்படி போன வண்டி பஸ்ஸுன்னு உக்காந்துக்குச்சு. என்ன ஏன்னு கேட்டால் பஞ்சரு. என்ன 4 வீலுமே பஞ்சரு, ஸ்டெப்னி கூட போட முடியாது. என்ன ஏன் அப்படி பண்ணுறீங்க? உடனே புஷி ஆனந்தும் ஜானும் சுற்றி வராங்க, வண்டியை சுற்றி ஏதாவது பண்ணுங்க, பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலோசகராக இருந்தவங்க அவங்களெல்லாம் கொஞ்ச நாளில் இப்போ நீங்கள் இந்த ஒரு ஆஃபீஸில் உங்களை வேலைக்கு சேர்க்குறாங்க, டெய்லி வர்றீங்க, இந்த மாதிரி டெக்னிக்கலாக சார் இந்த விஷயம் சார் விஷயம் வாங்க சார் சொல்லுங்கள் சார் பண்ணுங்கள் சார்ட்டு 3 நாள் கழிச்சு நீங்கள் வர்றீங்க, உங்களை கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் வாட்டில் சேர்லேயே உட்காந்துக்கிறீங்க, என்னடா இது. அப்புறம் அப்படியே பார்க்குறீங்க, மறுபடியும் எதாவது பேசினா அதுக்கு எதாவது பதில் சொல்கிறது இல்லை, பதிலே சொல்கிறது இல்லை. இப்படியே பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அட போடா அப்படின்னு போயிடுவீங்க. இப்படி எல்லாருமே ஒதுங்கி போக ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டில் இவங்கள சுற்றி தான் ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் நீ ராக்கெட்லேயே வந்து குதிச்சாலும் ஒன்றை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். இதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற? ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு பலரும் வரணும், அதுதான் கட்சி. அந்த கட்சி அப்போ தான் உயிர் பெறும். மலிவாக அந்த இளைஞர்களை, லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள இவங்களுடைய கொள்கைக்காக ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்கன்னா, வெளியிலேருந்து வந்த யாருக்கும் பதவி கிடையாது, யாரையும் உள்ள விட மாட்டோம், நம்மளுக்கு தான் அப்படின்னா கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இளைஞர்களை இவங்க இப்படி ஏமாத்துறாங்க. ஒரு கண்ணை மூடின ஒரு குதிரை மாதிரி அவங்கள ஏமாற்றி வழிநடத்தி போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகும்? அவன் நம்பிக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுறாப்புல, இங்கே இப்போ அசைன்மெண்ட்டான் ஒரு 10 ஐடி எனக்கு. யாரா இவன் யார் இவன் மோடி போனவன் தானே இவன் இது தானே இவன் அப்படி தானே இவனெல்லாம் கூப்பிட்டு இப்படிலாம். நான் யாரோ நான் என்னவோ, ஆனால் ஒரு அரசியலாளராக ஒரு கருத்து வைக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுதான் மேட்ரு. உங்ககிட்ட என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து எப்படி இப்படின்னு. ஆனால் மாநாட்டில் பொதுக்குழு கூட்டத்தில் ஒத்துக்கிறீங்க. உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேணும்னு 3 பேர் பேசுகிறீங்க, 1க்கு 3 பேர் பேசுகிறீங்க. அந்த உட்கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ரொம்ப சிம்பிள் கேள்வி. இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா இல்லையா அந்த கட்சியில்? இருக்காங்க. இளைஞர் அணி இருக்குது, இன்னும் போடலை. எப்போ போட போகிறீங்க? இல்லை, அதான் ஒரு 28 அணி போட்டிருக்காரு. இனிமேல் தானே பொறுப்புலாம் போட போகிறாங்க. எப்போ? நான் 6 மாவட்டத்துக்கு மாவட்ட செயலை போடல. நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். அதிகமாக யார் இருக்கா? யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்னால் தமிழில் இளைஞர்கள். இளைஞர் அணி ஏன் போடல? அதிகமாக பெண்கள் இருக்காங்களா இல்லையா? ஆமாம் இருக்காங்க. மகளிர் அணி ஏன் போடல? சொல்லுங்கள். மகளிர் அணி ஏன் போடல? புஷியானந்த் மாதிரியே முழிக்கிறீங்க. அதிகமாக மாணவர்கள் இருக்காங்களா? மாணவர் அணி ஏன் போடல? ஏங்க திமுகவில் துரைமுருகனே மாணவர் அணியில் இருந்தாருங்க ரொம்ப வருஷமா. அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க அவர் வயசாயிடுச்சுன்னு. கடலூர் தலைவா உன் பேரனே மாணவர் ஆகிறான் தலைவா, நீ போய் மாணவர் அணியில் இருக்கிறோன்னு அப்புறம் புகழேந்திய போட்டாங்க. அவர் ஹிஸ்ட்ரி எடுத்தா அவரும் 40-50 வயசில் அவர் மாணவர் அணியில் 60 வயசு வரைக்கும் இருந்தார். இப்போ ராஜீவ்காந்தி அவன் பையனே மாணவர் இதுக்கு போவாப்புல, அவர் பையனை. ஆனால் அவர் மாணவர் அணி. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார் காஞ்சிபுரம் எம்எல்ஏ, இந்த மாதிரி சிவிஎம்பி எழிலரசன். அப்போ மாணவர் அணியில் யார் இருக்கணும்? இந்த சினிமாவில் கதாநாயகம் பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர்லாம் நடிச்சிருப்பார். இந்த படம் எம்ஜிஆர் வந்து காலேஜ் ஹீரோ வருவார், நல்ல படமாச்சு அது. கார் ரேஸ்லாம் போவார். நம்பியாரும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போ 50-60 வயசில் காலேஜ் பையனாக நடிச்சிருப்பாங்க. என்டி ராமராவ், பாலையா பார்த்துக்கிறீங்களா? அவருக்கு கதாநாயகியாக நடிச்சது, அவருக்கு கதாநாயகி நடிச்ச பொண்ணு வந்து இன்னைக்கு ஹீரோயின். அவரு கூட அப்படி எடுத்துக்காதீங்க. அவர் ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கும்போது அவரு கூட ஹீரோயின் நடித்த சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அந்த பொண்ணு இப்போ அவருடைய 55வது 60வது வயசில் அவருக்கு அம்மாவாக நடிக்குது. ஏய் என்னங்கடா ஒரு நியாய தர்மம் வேணாமாடான்னுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி இந்த சினிமா நடிகர்கள் மீசையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஒரு தனுஷ் இவங்களாம் நடித்தாங்களா, மாணவர்களாக நடிப்பாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக. அந்த மாதிரி இவங்கெல்லாம் மாணவர்களை பெற்று வச்சுக்கிறவங்களே மாணவர்களாக நடித்து இது பொறுப்பில் இருக்காங்க.
நீங்கள் மாணவர்களே இருக்கிறாங்க, அவங்களே பொறுப்பில் போட முடியலையே. கரெக்டா? வழக்கறிஞர் இருக்காங்களா அவங்க கட்சியில்? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. வழக்கறிஞர் அணி இருக்கா? இன்னும் form பண்ணல. ஒரு கட்சிக்கு அடிப்படையான விஷயம் 2-3 Legal அணி, wing. 2-3 அணிகள் தான். லீகல் விங் ஒன்று, ரெண்டாவது தொழிற்சங்கம். கண்டிப்பா. கமல்ஹாசனே தொழிற்சங்கம் வச்சுருந்தாருங்க, ஆமா. தெரியுமா? ஏன் சொல்கிறேன் கமல்ஹாசனன்னு? ஏன்னா ஒரு கட்சி எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் கேட்டிங்கன்னா அவர் தான் சொல்லணும். நான் முழு நேர அரசியல்வாதி அல்ல, பார்ட் டைம் அரசியல்வாதி. நீயே பார்ட் டைம்யா அப்படின்ட்டாப்புல. என்னன்னு கேட்டால் 8 ஹவர் தூங்குறியா? ஆமாம். 8 ஹவர் கஷ்டப்படுறியா? ஆமாம். 8 ஹவர் ஓய்வு எடுக்கிறியா? ஆமாம். அப்போ நீ முழுசாக இருக்கிறியா? 24 மணி நேரமோ? 24 மணி நேரம் தூங்கினே இருக்கிறியா? 24 மணி நேரம் வேலை செய்கிறியா அப்படின்னு அவருக்கு தெரில. 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்கிறவங்க இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, வயல்களிலும் சாலைகளிலும் அன்றாடங்காட்சிகளாக. அவருக்கு தெரியாது. அவர் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இது. அதுக்கப்புறம் அவர் வேறு லெவல் போயிட்டார். இவங்களாலலாம் இப்போ கேரவன் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது அவர் பார்ட் டைம் சொன்னோன்னா ஜனங்க பார்த்தாங்க. நீங்கள் பார்ட் டைமாக இருங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ அறிவாலயம் வாசலில் நேற்று கூட போயிட்டு அந்த எம்பி சீட்டு அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக மாநில சுயாட்சி அதை இவர்கள் நிறைவேற்றுவதை நாமல் எப்பொழுதும் நாம் வரவேற்றே ஆக வேண்டும். மாநிலம் என்றால் அதற்கு சுயாட்சி என்று ஒன்று இருக்கும். சுயாட்சி என்றால் கூட்டாட்சி தத்துவத்தில் இப்படி போட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு சாலையை கொடுத்துட்டு, அண்ணா இருக்கேன், தகுலைப்பு முடிச்சிட்டேன், கல்கி நடிச்சுன்னுக்கிறேன், அதுக்காக நான் வந்து இது நினச்சிக்க போகிறீங்க. ஜூன் மாதம் மறந்துடாதீங்க, ராஜ்யசபா எம்பி. அப்புறம் மறந்துட்டிங்கன்னா மறுபடியும் இதாகணும். அவங்க அதெல்லாம் மறக்க மாட்டோம். போன தடவை ஒவ்வொரு தொகுதியிலையும் நீ ஏடிஎம்கே எப்படி காலவாரி விட்டேன்னு தெரியும். அதனால் நீ எங்களோட இருந்தால் தான் கரெக்டு. ஏன்னா இருக்கிறவன் அவன் பிச்சின்னு போவான்னு தெரியாது. இருக்கிற இஸ்லாமிய வாக்கெல்லாம் அந்த அளவு தப்பியை போட்டு கஞ்சியை குடிச்சு அவர் வேறு இழுத்துனுக்கிறாருன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் வருது. உன்னெல்லாம் விட மாட்டான், கவலைப்படாத. உனக்கு நீ பார்ட் டைம் அரசியல்வாதியாகவே இரு, உனக்கு நாங்கள் ஒரு எம்பி பதவி கொடுத்துட்றோம், நீ ஜாலியாக சுற்றின்னு இருக்குன்ற மாதிரி. அப்போ அவரே தொழிற்சங்கம் வச்சுருந்தார். நீங்கள் சிறுபான்மை அணி இருக்கா? இஸ்லாமியர்கள் இருப்பாங்கள்ல அந்த கட்சியில். அப்போ சிறுபான்மை அணி வைக்கணும்ல. கட்சி ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுகிறீங்க? கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்குறவர் கேட்க மாட்டேங்கிறார். தலைவரை அப்படியே போகிற வரல சைடில் ஜலம் இருக்கும், அப்படியே காரணி பார்த்துறோம், அப்படியே பூவை போடுறோம், அப்படியே பண்ணுறோம். அப்படியா, ரைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறார் தலைவர். அப்போ தலைவர் இங்கே வாயா, புஷி இங்கே வாங்க, நம்ம இதில் இளைஞர்கள் அதிகம் இல்லாமல் ஏன் இளைஞர் அணி பண்ணல? தலைவரை போட்டுக்கிறேன் தலைவரை, இளைஞர் அணின்னு அறிவிச்சிட்டேன். அப்படியா நிர்வாகி? அதான் தலைவரை தேடினுக்கிறேன் தலைவரை. அவன் ஹெலிகாப்டர்லேருந்து தான் வந்து குதிக்கலான்னு பார்க்குறானுங்க. நம்ம மேற்கூரையும் போட்டணும் தலைவரை, மேலேருந்து குதிச்சு உள்ளே வர பார்த்துக்கணும். அதனால் நம்ம ஆட்களே நான் தேடிட்டு இருக்கேன் தலைவரை, தகுதியான ஆளை அப்படின்னு. மாணவர் அணி தேடிட்டு இருக்கிறோம், மகளிர் அணி தேடிக்கிட்டு இருக்கிறோம், 19 மாவட்டத்துக்கு செயலாளர் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சொன்னால் இங்கே எங்கேயாவது அவதூறு பேச்சு இருந்தது? இப்போ இன்னொரு பேசுனதில்லை. எதை பற்றி பேசுகிறோம்? கட்சியுடைய உட்கட்டமைப்பு நடைமுறை பற்றி. நீங்கள் தானே ஒத்துக்கிறீங்க உட்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். உனக்கெல்லாம் ட்விட்டரில் மெசேஜ் வரும். மெசேஜ்லாம் இப்போ ட்விட்டர்லேயே ட்வீட் வரும். நான் சொல்கிறாரு உங்களாம் ட்வீட் வரும். அப்போது நீங்கள் எது நடத்த போகிறீங்க? பூத் ஏஜென்ட்டு கூட்டம். ஆனால் எதுலாம் தேவை? இப்போது 2 லட்சம் போஸ்ட்டு நிரப்பப்படாமே இருக்குதுன்ற 2 லட்சம் 3 லட்சமாக சொன்னார். எப்போ நிரப்புவீங்க? என்ன வேலை அதை விட உங்களுக்கு? டெய்லி வந்து என்ன வேலை? இதை கேட்டால் ஒரு 5-6 கூலிப்படியை இங்கேயும் இருக்காங்க ரெடி பண்ணி விட்டு, ஏய் உனக்கு என்னடா நாங்கள் பார்த்துருண்டா, நீ போய் நான் வேலையை பாருங்க, நீ பத்திரிகையாளர் மாதிரியே தெரியலையே நீ. இவனால இவனை ரொம்ப நல்லவன் நினச்சிருந்தோம், இப்போ பார்த்தா சரியில்லையே. ஏன் சரியில்லைன்னா இந்த மாதிரி கேட்டால் சரியில்லை. அது அவங்களுக்கு இல்லை, லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த 2 பேர் பண்ணுறதுனால நம்ம தலைவர் கட்சி இந்த மாதிரி ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் பலருடைய பேட்டியிலையும் அது வெளிப்பட்டிருக்கு. இந்த கட்சிக்குள்ளே வர முடியாமல் போய் இவர்கள் ஆலோசனையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் புறக்கணிச்சா அந்த 2 பேரை பற்றி கே.எஸ். ராதாகிருஷ்ணன், பழகருப்பியா, இன்னும் பலரும் பேசிட்டாங்க, தாடி பாலாஜி உட்பட. அப்போ இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு அந்த கம்பை உடச்சி அந்த மரத்தை வீழ்த்துறதுக்கு கோடாரி கம்புன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த இளைஞர்களையே தவறாக வழி நடத்தி இது மாதிரி விமர்சனங்கள் வராமல் பார்த்துக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு படம் ஒன்று பார்த்தேன், மைக்கேல் மதன காமராஜன். அதில் அந்த கொடூரமான கமல் ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் கூட நம்ம இவர் இருப்பார், அவர் பேர்னா அமித்ஷா படத்துக்கு கூட அவர் படத்தை ஒட்டி விட்டாங்களே, சந்தான பாரதி. அவர் வந்து கூட இருப்பார். அவருக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். அந்த லேடிக்கு பிறந்த 4 பேரும் 4 அண்ணன் தம்பிங்கன்னு. அதில் ஒருத்தனை ஒரு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பார். அந்த அம்மா நீ இன்னொன்று டமால்னு ஒரு கட்டையை போட்டு அடிச்சிடுவோம். பொம்பளை எதுக்கா போட்டு அடிக்கிறாங்க? இல்லை விடு அப்படின்னு வச்சிடுவாப்புல.
ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா கை தூக்குறப்பெல்லாம் கட்டி போட்டு டொம்முன்னு போடுவார். யோ நான் ஏன் திருப்பி திருப்பி அந்த அம்மாவை போட்டேன்னு இந்த கம்மல் கேட்பாப்புல. இல்லை வேற விஷயம் அப்படின்னு. என்ன விஷயம்னா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. சேம் இதே பேட்டர்ன் தான் எப்போல்லாம் அந்த கமல் மாதிரி இந்த ரசிகர்கள் எப்போல்லாம் இந்த உண்மை இந்த மாதிரி என்னையா இளைஞரணி போடல டமால்னு போடுறது யாரா நம்மள என்னங்க அவரை போய் அடிக்கிறீங்க. இல்லை அது வேறு. அவன் வந்து நம்மளையே எப்போ பார்த்தாலும் பேசினே இருக்கிறான். என்ன பேசுகிறான்னு என்னைக்காவது கேட்டாங்க வச்சுக்க. நேற்று கூட ஒரு பதிவு போட்டாங்க. பேட்டா ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் தான் ஏமாத்துறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த பூஜையெல்லாம் உங்களுக்கு தான் நாளைக்கு உண்டா இல்லையா. பேட்டா என் தலைவன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு வந்தால் உன் கையில் பொறுப்பை கொடுத்தா நீ என்ன பண்ணிக்கிற, இவ்வளோ வேலை பண்ணிக்கிற. இப்போது நான் வந்து பார்ட்டி வைஸ் நான் ரெடியானவன். எனக்கு பொலிட்டிக்கலாக தெரியும் ஒரு பார்ட்டினா எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும்னு. மற்ற பத்திரிகை ஏதாவது பேசிட்டு போவாங்க. நான் அடிப்படை விஷயங்களை ஒரு பார்ட்டினா இப்படி இருக்கணும் அந்த மாதிரி பேசுகிறோம். அவங்களுக்கு அது கூட தெரியலன்னா ஒத்துக்கிட்டு போ. அவர்கிட்ட போயிட்டு தலைவரை பாண்டிச்சேரியில் ஒரு வட்ட லெவல் தான் எனக்கு தெரியும், அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ மன்றத்தில் நான் இருந்தேன், நல உதவிகள் செஞ்சேன், அதெல்லாம் பண்ணேன், அது மன்ற வேலை, அதில் நான் சிறப்பாக பண்ணேன். அதுக்கு நீங்கள் என்னை வாழ்த்துனீங்க, எனக்கு மாதிரி ரைட் தலைவரை. ஆனால் ஒரு கட்சியை வழி நடத்துன்றது வேறு தலைவரை. தகுதியாக நான் போடுங்க தலைவரை. இல்லையே, உன் தகுதியை தான் பார்க்குறோமே ஒவ்வொருத்தரும். அந்த இன்னொரு நபர் அந்த நபர் அவர் தான் இந்த இதெல்லாம் அவர் வந்து கட்சியை ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகிறத விட இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு. யார் நமக்கு எதிராக பேசுகிறாங்க அவங்கள எப்படி அடிக்கலாம், அவங்கள விஜய் ரசிகர்களை வச்சே எப்படி அடிக்கலாம், இதுதான் வேலை. அதனால் இவர்கள் உண்மையை பார்க்க மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி தனிமைப்பட்டு போய் நிற்கிறார்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கதை உங்களுக்கு நன்றி.